ஹாய் ஹலோ கைஸ். நான் தான் நான் தான் அதாங்க நான் தான் ஆ நான் தான் அவங்க ஜோரோ தி ஹண்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக தெரில, மறந்துட்டேன். இது ஒரு மூடு டவுன்லோட் பண்ணி வச்சேன், என்ன ஞாபகம் வர மாட்டேங்குது, மறந்து போய் விட்டேன். எனிவே, வெல்கம் டு கிட்டட் குட்டிஸ் யூடியூப் சேனல். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே வீடியோ அண்ட் அது என்ன மாடல்ன்றதையும் போய் பார்க்கலாம். ஓகே, அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேசர் லேண்டு. அப்போனா இது தீம் பார்க்கு. ஓகே, இது தீம் பார்க் மோடா? ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் தீம் பார்க் மோட் தான் பிளேசர் லேண்டு. அதாவது வெல்கம் இயர் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஃபீல்டு ஈச் ரைடு தரஃபு. அதாவது சில ரைடுங்க வந்து இல்லை ஒர்க் ஆகும், சில ரைடு ஒர்க் ஆகுது, நீங்கள் இது ஃப்ரீ தான், எல்லாமே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. இதோட வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபேக்ட் ஃபைலுன்னு சொல்லி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்களாம். அப்புறம் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துலேருந்து வெளில போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரிவ்யூவை சொல்லிட்டு போங்க. அப்புறம் எதாவது ப்ராப்ளம் வந்தால் கேமில் சொல்லுங்கள், இன்கேமில். அவ்வளோதான், போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மைண்ட் கார்ட்டும் அப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வருக வருக என்ட்ராக்கிறோம் லேசர் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. 3த்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகிறதுக்கான வழி வந்து. அப்புறம் இது வந்து நார்மலாக இருக்குது பிளேசர் லேண்டுன்னு. இது 3ஆவதாக ஒன்று இருக்குது, விஐபி என்ட்ரன்ஸ். மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம 3த்தில் என்ன போகிறது, விஐபி என்ட்ரன்ஸுக்கே போவோம். இங்கே வந்து சைடில் டிக்கெட்ஸ்னு இருக்குது. இதோ சொன்னல அந்த ஒரு ஃபேக்ட் ஃபைல்னு, அது இதுதான். இங்கே வந்து பற்றி இதெல்லாம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுப்போம். அப்புறம் இங்கே வந்து டோர் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஸ்டாஃப் ஒன்லி செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை, டிக்கெட் கவுண்டர் போல். ஓகே, அடுத்து இங்கே போனோம்னா இங்கே நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இது இந்த டிக்கெட் கவுண்டர் கட்டுறதுக்கே எத்தனை நாள் ஆகிருக்கும், ரியல் லைஃப் படி பார்த்தோன்னா ஒரு 1.5 டேக்கு மேலே ஆகிருக்கும். இன்ஃபர்மேஷன் கெஸ்ட்டு சர்வீஸ், சர்வீஸ் சென்டரா? ஆனால் உள்ளே யாருமே இல்லையே. அதாவதுங்க, யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்கள அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. சர்வீஸ் சென்டரில் யாரும் இல்லாதனால இப்போ நான் தான் சர்வீஸ் சென்ட்ரு. யாருக்காவது வேணா சொல்லுங்கள், நான் அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன். ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஹவுஸ், அதாவது மாட்டுக்கறி. ஓகே, இங்கே பேரில் எதுவுமே இல்லை, அதான் நம்ம கையில் ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்டிக் ஹவுஸுக்கு வந்தோம். ரைட்டு, வெளில போயிடலாம். நல்லா இருக்கு பாருங்கள், சேர்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. கார்பெட்ஸும் எல்லோ கலர். ஓகே, இங்கே வந்து சோவென்டோஸ் அப்படின்னா துணி கடை போல். இங்கே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் நம்ம அட்வென்ச்சர் மூடில் நல்லா எதுவுமே எடுக்க முடியல. பாருங்கள், மேப் எதுவுமே எடுக்க முடியல. ஓகே, இந்த மேப் எடுக்க முடியல. மேப் எடுக்கிற மாதிரி எந்த லொக்கேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து எடுக்க முடியாது. அப்போ இதுவும் எடுக்க முடியாது. அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். எடுக்க முடியுதா? ஓகே, இது போட்டுப்போம். ஓகே, ஒரு பேண்ட் டிஷர்ட் ரெண்டுமே போட்டாச்சு. இது தலை எடுக்க முடியல, ஆனால் கிரீப்பரத்தில் மாட்டிக்கின்னு போய் சுற்றி இருந்திருப்பேன். ஸோ சார், கிரீப்பரத்தில் எடுக்க முடியல. ஓகே, அப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த போட்டுப்போம். டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது. பேண்ட்டு பக்கில் வரல போல். பரவாயில்ல. இப்போ தானே இது பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது, ஜூஸு, பீஸாக்கு இல்லையாது பீஸா இருக்குமா? இங்கே ஒரு செஸ்ட்டு கூட இல்லை, ஆனால் உக்காந்து இடம் நல்லா இருக்குது, டீசெண்டாக, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ இந்த டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கு முன்னாலும் டோர் கரெக்டாக க்ளோஸ் பண்ணாங்க. இது வந்து ரெஸ்ட் ரூமா, மேல் ரெஸ்ட் ரூம், ஃபீமேல் ரெஸ்ட் ரூம். ஓகே, மேல் ரெஸ்ட் ரூம் போவோம். அங்கே வந்து வாஷ்ரூம். இதோட கண்ணாடிலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஐட்டம் ஃப்ரேமில். சூப்பர், நம்ம டெக்னாலஜி. இது எப்படி இருக்குது? இது நம்ம இந்தியன் டாய்லெட் மாதிரி இது, பரவாயில்ல. இப்போ தண்ணியில் விட்டானே. யார் போனாங்கன்னு தெரில. ஓகே, இது போகிறதுனா எப்படி போனேன், இப்படி உட்காந்துங்கன்னா டோர் முடிக்கணுமா? பாருங்களேன், இப்படி உக்காந்துக்குன்னு அவ்வளோதான். இப்போ வந்து டோர் முடிக்கணும். அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி தான் உட்காந்து போனோம், டோர் மூடிக்கின்னு போனோம். வாட்டர் டெக்னாலஜியா? அவனுக்கு எங்கேயோ மூளை அறிவு இருக்குது. சூப்பரு. சரி, இப்போ இந்த டோர் க்ளோஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, ரைட், க்ளோஸ் பண்ணிப்போம். இருந்தாலும் இந்த டோர் கண்ணாடி தாங்க, சூப்பர். அப்புறம் இந்த ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே போகலாமா வேணாமா கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், இங்கே போகலாமா வேணாமான்னு. சரி, வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். போகிறோம். அப்படி பெருசாக உள்ள என்ன இருக்க போகுது. இங்கே வந்து ஓகே, அதே வாஷ் பேஷன் இருக்குது.
இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஐயோ பெருசாக இருக்குது. அப்படி பெருசாக ஒன்றுமே இல்லை, அங்கே இருந்தால் இங்கேயும் இருக்குது. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான், அன்சைடு இருக்கிற மாதிரி தான் இன்சைடும், எல்லா இடமே ஒரே மாதிரி தான் இருக்குது ரெஸ்ட் ரூமு. ஓகே, இப்போ வெளில போயிடுவோம். டோரை கரெக்டாக மூடிக்கணும். அடுத்து வந்து இங்கே வழி இருக்குது. இங்கேயும் ஏதோ ஒன்று இருக்குதுப்பா. என்னதுப்பா இது? இங்கே அதே ஃப்யூச்சர் சிட்டி. ஓகே, அதாவது எதிர்கால சிட்டினா என்ன? ஆமாம், சிட்டினா என்ன? கிராமம். கிராமம்னா வில்லேஜ். சிட்டினா அதாவது எதிர்கால சிட்டி, அவ்வளோதான். என்னடா? எல்லா இடத்துலையுமே பைப்பில் ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுக்கிறாப்புல. ஓகே, அப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் எக்ஸிட், டு நாட் என்டர். ஓகே, நான் உள்ளே வரலே. அப்புறம் எங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ரெஸ்டாரண்ட்டு. கோஸ்ட் எஃபெக்ட்டு இல்லை, புரியல. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அங்கே லைட் இருக்குது. என்ன இருக்கும்? ஒருவேளை அந்த வார்டன் பக்கத்தில் ஒன்று இருக்குமே, அந்த மாதிரி எதாவது இருக்குமோ? அப்புறம் கைஸ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் மைன்கிராஃப்ட் கேமிங் யூடியூப் ஹிஸ்ட்ரிலேயே, அதாவது யூடியூப்லேயே மைன்கிராஃப்ட் தமிழ் கேமிங் ஹிஸ்ட்ரிலேயே, ஏன் மைன்கிராஃப்டில் தமிழ்னாலே சிறந்த விசார்ட் கேமிங்கே போடாத ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். இது வந்து ஒரு தேட்டரில் வந்து அப்படி எதுவுமே இல்லை. இந்த தேட்டரில் வந்து என்ன பேர் பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் அட்டாக் ஆன் ரோபோட்ஸ். அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரி இது. ஓகே, இப்படி நேராக போயிட்டு இப்படி போனோன்னா கைஸ் ஸ்க்ரீன் இறக்கிச்சு விட்டுக்கிறான். ஸ்க்ரீன் பிளர்ராக இருக்குது. ஓகே, சூப்பராக நீங்கள் இப்போ அவ்வளோதான். இப்போ அதே வந்த மாதிரியே வெளில போக வேண்டியது தான். அப்புறம் நம்ம எதில் விட்டோம்? இது வரைக்கும் தமிழ் கேமிங் மைன்கிராஃப்ட் யூடியூப் ஹிஸ்ட்ரியில் யாரும் பண்ணாத ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அது வந்து இந்திக்கார் பையர்ஸ் ஒரு 2-3 பேர் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷில் அவ்வளோ யாரும் பண்ணல, தமிழில் சுத்தமாக ஒருத்தர் கூட பண்ணல. நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட போகிறோம். ஓகே, இங்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. இது வந்து ஆர்கேடு, கேமிங் ஆர்கேட். அவுட் ஆஃப் ஸ்டாக்லாம் கொடுத்த டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்கான்ப்பா. உண்மையிலே நான் பயங்கரமாக பண்ணுறவன் தான். ஓகே, அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போது இந்த சைடில் என்ன இருக்குன்னா, இது வந்து போர்ட்டல் ரைடுன்னு இருக்குது. போர்ட்டல் ரைடு மீன்ஸ் வாட்? நம்ம அன்சைடு வந்துருக்கலாமா? இன்சைடு அவ்வளோ எதுவும் தெரில. அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் பைப்பில் நிற்கிறான். அன்சைடு வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்சைடு அவ்வளோ தெரில கைஸ். பரவாயில்ல, இப்போ நேராக நம்ம கீழே போவோம். இப்போ கரெக்டாக வந்துட்டு நடா கீழே வந்தோடனே ஏதோ இதுக்கு தான் மைண்ட் கார்டெலாம் கொடுத்து அமைச்சிருக்கோம் நமக்கு. நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். இது எங்கேயோ கூட்டும் போதே போர்ட்டல் ரைடுன்னு சொல்லிட்டு. ஓகே, எங்கே போகுதுன்னா இங்கே ஒரு ஆக்டிவேட்டர் இருக்குது. கோல்டு ரோஜர், ஹலோ வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, டுடே வி ஆர் டைம் ட்ராவலிங் ஸோ ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் now we are 65 million years in the past. Wow, a real Triceratops. Careful, Gold Roger. T-Rex. T-Rex. அப்போ அங்கே T-Rex பொம்மை வந்துருக்கு போல. இங்கே ஒருத்தன் மெதந்துக்கிறான். தட் வாஸ் க்ளோஸ். ஓகே, அப்புறம் இங்கே வந்து என்னடா இது எதுனே தெரியல. ஐயோ, அந்த ஐயோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கோ. ஸோ அதான் அதை அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோவே போட்டுருக்கோம். வேறு ஏதாவது கேமிங் கண்டென்ட் போடணும். ஸோ என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் அந்த கேமிங் ஹிஸ்ட்ரியில் யாரும் போடாத தமிழ் யூடியூப் கேமிங் ஹிஸ்ட்ரியில் யாரும் போடாத அந்த ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோ இது வரைக்கும் யாரும் போடல. நம்ம பொறுத்த வரைக்கும் அதை போட்டாங்கடா நான் ஃபீல் ஆகிடுவேன். ஓகே, இங்கே துணி ஷாப் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பேண்ட்டு போட்டுப்போம். இப்போ தான் பேண்ட்டு எக்யூப் ஆகுது. இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்காட்டி கார்னரில் தான் வந்திருக்கேன். இங்கே ஏதோ ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. அப்புறம் இன்சைடில் வந்து இங்கே ஒரு மைண்ட் கார்ட் இருக்குது. சரி, மைண்ட் கார்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இன்சைடு போவோம். இன்சைடு போயிட்ட பிறகு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டும்போது இருட்டாகுதியா? பரவாயில்ல. வெளில வந்துட்டு இது வெளில பார்த்த இடம்ல. ஓகே, இது ரோலர் கோஸ்டர். இதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ் வரும் போல். இப்போ ரோலர் கோஸ்டரில் போய்ட்டு ஓவராக இருட்டாக இருக்குது. இப்போ டார்ச் வச்சுருக்கலாம் பாய். ஓகே, இப்போ இப்படி போகலாம். இது ஜாலியாக தான் இருக்குது ரோலர் கோஸ்டர். இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இதே மாதிரி நம்ம அடுத்தவங்க வந்து நான் இதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் நான் தானே வெளில வந்துட்டேன். அவ்வளோ தானா? ஓகே, இது எந்த இடம்? இது நம்ம பார்த்தால அவுட் ஆஃப் திஸ் இஸ் ஐயோ அதை சொல்கிறாங்களே அவுட்டுன்னு, டோ நாட் என்டர்னு. அதுதான் இங்கே வந்து த ஜங்கிள். ஜங்கிள் இது வந்து ஃப்யூச்சர் இல்லை பார்க். அதாவது இதோட பார்க் முடியுது. ரொம்ப வருத்தப்படாதீங்க, இனி நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும், அதில் வந்து ஜாலியாக பாருங்கள் அப்படின்றாங்க. இது வந்து த ஜங்கிள். இங்கே வந்து ஒரு கேஃப்டேரியா மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. உட்காந்து கதை பேசலாம். இங்கே வந்து ப்ளே கிரவுண்டா? ஓகே, குழந்தைங்க விளாட்ற மாதிரியே இருக்குது. ஆனால் இங்கே சேஃப்டி இருக்குமான்னு தெரியல.
இப்படி வந்து விளாட்லாம். இங்கே பாருங்கள் கிளைமில் குதிக்க முடியல. இங்கே வந்து மண்ணில் விளாட்ற செட்டப்லாம் இருக்குது. பரவாயில்ல பையன் டேலண்டடாக இருக்கிறான் கட்டுறவன். ஆனால் கட்டினது யாரும் நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே. ஓகே இது வந்து மாஸ்க் ஷாப். இது கேர்ஸ்டு மாஸ்க்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ரயில் கார்ட் பார்க்கலாம். ஆனால் இது நார்மலாக இப்படி போகிறனால நம்ம இப்படி இது வரைக்கும் போவோம். இங்கே வந்து ஓகே இங்கே ரயில் கார்ட் ப்ளேஸ் பண்ணலாமா? இது நல்லா இருக்குது. ஓகே இங்கே ஒரு ரயில் கார்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படி நேராக போவோம். என்னென்ன இருக்கான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே வந்து போகலாம். ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே வழி கச்சமச்சான் இது. பரவாயில்ல போய் என்னடா திரும்பி ரிட்டன் வந்துடே இருறா. அவன் பாட்டுக்கு போயினேக்கிறான். சூப்பர்ரா. கீழே வந்துட்டேன். ஓகே இங்கே இது போன மாதிரி இருந்துச்சு கைஸ். கீழே வந்து நம்மளை ஏமாற்றி போட்டான். இங்கே வந்து ஏதோ டெம்பிள்னு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மூச்சு பிடிச்சி 2 வாட்டி பேசினேன் பார்த்தீங்களா? அதாவது அந்த ஒரு வீடியோ போட போகிறேன்னு அந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஹாரரான க்ரீப்பி வீடியோ. அதனால ரொம்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் கண்டிப்பாக போடுறேன். அது வீடியோவோட வாக் த்ரூ கேம் ப்ளே பார்த்துட்டு எனக்கு கல் விட்டுச்சு. அப்புறம் இந்த டோரை திறந்து உள்ளே வந்தோம். போகிறதுக்கு வழி இல்லை. இது அட்வென்ச்சர் மோடு பிரேக் பண்ணவும் இல்லை. பட் தானே ஓப்பன் ஆகுதா? ஓகே மெயின் கியூ இது. இப்படியா போகலாம். ஐயோ பயமாக இருக்கி. விதேஷ் கலிட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. அதாவது இது ஒரு கோவில். அந்த கோவிலில் ட்ரெஷர் இருக்கும் அப்படி இப்படின்றான். ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு கார்ட் போட்டு நேராக ஒண்டியாக விடுவோம். போகுது. இங்கே ஒருத்தர் இருக்கான். நான் இதோட வரமாட்டேன், இதுக்கப்புறம் நீயே போ அப்படின்றான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சவுண்டு இது? அவன் பேக்ரவுண்ட் சவுண்டு பயங்கர போத்தி. இதுக்கே பயப்படுறேன்னா அந்த ஆர்டர் வீடியோவை பார்த்து நான் என்ன பண்ண போகிறோம். ஆனால் அந்த வீடியோ பார்த்து எனக்கு சத்தியமாக ஒரு செகண்டாக பயம் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே பயம் வரும். முக்கியமாக விளையாடுறேன் எனக்கும் அதே பயம் வரும் நான் நினைக்கிறேன். ஓகே மைண்ட் காட்டு அப்படியே பிரேக் பண்ணி விட்டுப்போம். அவள் தான் போல். இதுக்கப்புறம் நம்மலாம் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தீம் பார்க்குக்கு போவோம். இது வேறு ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஓகே இப்போ அப்படியே கீழே குதிப்போம். இது நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் தானே. ஓகே இப்போ அப்படியே இப்படி வந்துட்டு ஓகே இது தான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை இதில் சுற்றி காட்டுறதுக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட லேண்டுக்கு போவோம். இங்கே வந்து கேக் பேக்கரி. இது பேக்கரியில் கேக். ஐயோப்பா நான் போக வரும்லப்பா. போயிட்டு பிறகு திரும்பி வந்து வெளில போக முடியாத வழி பண்ணிட்டானுங்கன்னா அவள் தான். இது வரைக்கும் சொல்கிறேன் வாங்கினதே போதும். இதுக்கப்புறம் பார்க்கூர் நிறைய மூட்ஸில் நம்ம கையில் இருக்குது. என்ன போடலான்னு சொல்லுங்கள். 1 பிளாக்கா ஸ்கை பிளாக்கா எது வேணாலும் போடலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அடுத்த வாரம் மட்டும் வீடியோ வர்றது கஷ்டம். அதாவது அடுத்த வாரம் இந்த வாரம் தான். நீங்கள் இப்போ பார்த்துன்னுக்கிற வாரம் தான். ஏன்னா இந்த வீடியோ வந்து போன வாரமே எடுத்து வச்சிட்டேன். எனக்கு இந்த வாரம் எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் போன வாரமே இந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அதனால் இந்த வீடியோ வெனஸ்டே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி வெனஸ்டேவாக இருக்குது. நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ வந்து சண்டே வெனஸ்டே அந்த மாதிரி டேட்லாம் வரும். 3 டேஸ்னு. இது வந்து கார்னிவல் ஆமாம் அப்படி தான் ஏதோ இருந்துச்சு. அவர் தான் இது பண்ணிக்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம அப்படியே வெளில போய்ப்போம். இது நல்லா தான் பில்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கே ஓவராக டைம் ஆகும். அப்புறம் இது வந்து வேறு ஏதோ ஒன்று. இது வந்து ட்ராம்போலின் ஜம்ப்பு. ட்ராம்போலின் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த லிவர் அழுத்தின ஒர்க்கம். இது லிவர் இல்லாம இல்லையா? ஆனால் இது அந்த லிவர் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிருக்கலாம். ஓகே இதுவும் வந்து அதே தானா? ஓகே இதிலே ஒரு அடி ஜம்ப் பண்ணிப்போம். வெளில போக முடியல. போக முடியல. எப்படியோ வந்துட்டேன். அவள் தான். இதுவும் ட்ராம்போலின் முடிஞ்சிச்சு. இது வந்து பர்பிள் கலரில் ஒன்று இருக்குது. இது வந்து ஓகே இது வந்து மேஸு. இப்படி நம்ம கரெக்டாக ஐயோ இந்த பக்கம் போவோம். கரெக்டான வேவா? ஃபஸ்ட் டேலே கரெக்டாக வந்துக்கிறேன். ஓகே சூப்பர் நைஸ். திஸ் இஸ் அன் எக்ஸிஸ்ட் டு நாட் என்டர். ஓகே இது வந்து இதான் என்ட்ரா. ஓகே இப்போ இங்கே ஒரு காட்டு வச்சுட்டு இதை அப்படியே அழுத்தி விட்டோன்னா அப்படியே போகும். சின்ன ரோலர் கோஸ்டர். ஏன்னா வேறு எந்த ரைடும் பார்க்கல. அவள் தானே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் 2019 கட்டிக்கிறாப்புல. ஆனால் அதுக்கு அவ்வளோ எதுவும் இல்லை. பரவாயில்ல நல்லா தான் கட்டிக்கிறான். அப்புறம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டினவங்க பேர் வந்து தாமஸ் ஜார்ஜ் கேமிங் தமிழில் வெறும் ஜார்ஜ். அப்புறம் வந்து சமந்தா. புரியல சமந்தாமா? எனக்கு புரியல. ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு சந்திக்கலாம். அதாவது மைன்கிராஃப்ட் ஹாரர் எபிசோட் பயங்கரமான ஹாரரில் சந்திக்கலாம். ரைட் பாய்.